தாவேகா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. பட் ஆனா தாவேகாக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் ஓட்டுகளா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா தாவேகா தாவேகான்னு கத்தக்கூடிய நிறைய பேருக்கு இங்க வாக்குகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஒரு கூட்டத்தை வச்சு வரக்கூடிய சர்வேக்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ தமிழக தேர்தல் களத்தை பொறுத்து முதல்ல ரொம்ப பிகினிங்ல இருந்தே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கலாம். திமுக தலைவர் முன்னாள் தலைவர் இருந்தார் இல்லையா, கருணாநிதி, அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். கூட்டம் வருகிறதே ஓட்டு வரவில்லை என்பார். கூட்டம் வருகிறது ஆனால் ஓட்டு இல்லையே என்பார். இப்போ அதே போல தான் கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா, கணிக்க முடியாது. தாவேக்காவுக்கு கூட்டம் வருது, பட் அது ஓட்டாக மாறுவாங்கிறது தெரியல. தேர்தல் முடிவுகள் இதுபடி தான் தெரியும். இப்படி நம்முடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தா இது கொஞ்சம் நியாயமான கருத்து கணிப்பு நம்ம எடுத்த சர்வே. ஏன்னா இதில் இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு முழுக்க முழுக்க ஓரளவுக்கு திமுகவுக்கு போகும் அப்படிங்கிறத தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி தாவேகா, நாம் தமிழர் கட்சி, இவங்களுடைய ஓட்டுகளும் திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்குது. விஜயகாந்தோட பாரம்பரிய ஓட்டு கூட திமுகவுக்கு தான் இந்த வாட்டி போகணும். ஆனால் 2 முன்னணி கட்சிகள் இருக்கு இல்லையா, திமுக அதிமுக, அந்த அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதிமுகவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.